ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2 நாளாக வீடியோ எடுக்கலை. உடம்பு சரியில்லை, எனக்கும் உடம்பு சரியில்லை, தம்பிக்கும் உடம்பு சரியில்லை. அதனால் எடுக்கலை வீடியோ. இன்றைக்கி தான் எடுக்கிறேன். எடுத்துகிட்டு எப்பயும் போல் காலையில் ரொட்டீன் ஆரம்பித்தாச்சு. மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு குக்கிங் ஆரம்பித்தாச்சு. சாப்பாடு செஞ்சுட்டு வேறு வீட்டு வேலையில் பார்த்துக்கிருந்தேன். அப்போ தம்பி சொன்னேன், அந்த பருப்பெல்லாம் கொட்டி வச்சுக்கிருந்தேன். அப்போ அவன் கொண்டாம்மா, நான் கொட்டுறேம்மா உனக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு, அவன் இந்த மாதிரி வேலைகள் சின்ன சின்ன வேலையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக செய்வேன். நம்ம வெங்காயம் உரிச்சோம்னா பக்கத்தில் உட்காந்து வெங்காயம் உரிப்பான், வெள்ளைப்பூடு உரிச்சா உட்காந்து உரிப்பான். நான் செய்கிறேன் என்கிட்ட கொடு. அது இந்த மாதிரியா பருப்பு ஐட்டங்கள்லாம் கொட்டுறதுன்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பேன். என்கிட்ட கொடு அப்படின்னு சொன்னேன். சரி கொட்டுடா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்து உட்கார வச்சாச்சு. அதுக்கப்புறம் புதூர் இருக்கு இல்லையா, புதூரில் காந்திபுரத்தில் எங்கள் அத்தை வீடு இருக்குது. அங்கே வீரகாளியம்மன் கோயிலில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிருக்கு செவ்வாய்க்கிழமையிலேருந்து. பாப்பா அங்கே முளைப்பாரிக்கு காப்பு கட்டியிருக்காங்க. டெய்லி நைட்டு போயிடுவோம் அங்கே போய் கும்மி அடிக்க. போயிட்டு 11:30 12 மணி ஆயிரும் டெய்லி பார்த்திங்கன்னா. அந்த 10 நாள் திருவிழா செம்ம ஜாலியாக போகும் நம்மளுக்கு. எல்லோரும் சொல்கிற மாதிரியா தான், எங்கள் ஏரியா மாதிரியா வருமா திருவிழா அப்படின்னு சொல்கிற மாதிரியா தான் நானும் எங்கள் ஏரியாவை சொல்லுவேன். எங்கள் ஏரியா திருவிழா மாதிரியே அடிச்சுக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன். டெய்லி ஆர்வமாக ரொம்ப கிளம்பிவோம். நல்லா மேக்கப்பு பூ இதெல்லாம் வச்சு டெய்லி ரொம்ப ஆர்வமாக கிளம்பி போவோம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சி பார்த்தா கால் வலி, அந்த கும்மி ஓட்டுறது கால் வலி அவ்வளோ வலியாக இருக்கும். அப்புறம் மறுநாள் சொல்லுவேன், நான் ஒரு அரை மணி நேரம் தான்ப்பா கொட்டுவேன், அதுக்கப்புறம்லாம் கொட்ட முடியாதுப்பா, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் மறுநாளுமே அந்த அரை மணி நேரம் எல்லோரும் கொட்டையில் சரி இன்றைக்கி ஒரு நாளே கொட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியா அதை கொட்டிக்கிட்டே தான் இருப்போம். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்க பூரா டான்ஸு, குட்டி பிள்ளைங்கள பூரா டான்ஸு பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. நல்லா டான்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் மட்டும்தான் ஆடுவீங்களா, நாங்களும் ஆடுவோம்ல அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட பசங்க பூரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் குட்டி தம்பி நானும் போய் ஆடுறேம்மான்னு சொல்லிட்டேன். சரி போ அப்படின்னு சொல்லவும் அவனும் போய் ரவுண்டு கட்டி அவனையும் உள்ளே நிற்க வச்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பசங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் பால்குடம், சாயங்காலம் முளைப்பாரி இருக்குது. அதையும் நான் வீடியோ எடுத்து உங்களுக்காண்டி போடுறேன், பாருங்கள். இந்த 10 நாள் திருநாளில் எந்த நாள் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாள்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் டே தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சாமி ஊர்வலம் சாமி சுற்றி வரும், நிறையா ஏரியா போய் சுற்றி வரும். அதாவது ஆட்டம் பாட்டம்னு அன்றைக்கி லாஸ்ட் டே தான் செம்ம ஃபன்னாக இருக்கும் எங்களுக்கு. அது எல்லா பேருமே நாங்கள் அந்த லாஸ்ட் டேக்காண்டி தான் காத்துக்கிட்டுருப்போம். அதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து நான் ஷேர் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, சும்மா பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லுங்கள், அதையும் போடுறேன். பாய்.